அரூர் தனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் சொந்த கிராமத்தில் அருந்ததியர் மக்களின் அவல நிலை. அருந்ததியர் மக்களை கண்டுகொள்ளாத சட்டமன்ற உறுப்பினரும் தருமபுரி மாவட்ட நிர்வாகமும். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சொந்த கிராமத்தில் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் கிராம மக்கள் 40 வருடங்களுக்கு முன்பு கட்டிக் கொடுத்த வீடுகளை மாற்றி அமைக்க நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வேண்டுகோள். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பொய்யப்பட்டி கிராமத்தில் அருந்ததியர் மக்கள் வாழும் மேட்டுத் தெருவில் சுமார் 40க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் முன்னாள் முதல்வர் மறைந்த எம்ஜிஆர் காலத்தில் ஏழை மக்களுக்கு இலவசமாக வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. தற்போது 40 வருடங்களுக்கு முன்பு கட்டிக் கொடுக்கப்பட்ட வீட்டில் மக்கள் அபாய கட்டத்தில் வாழும் வகையில் குடியிருப்புகளின் மேல் கீழ் கான்கிரீட் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து விழுந்து கம்பிகள் தெரியும் அளவிற்கு மோசமான அளவில் பழுதடைந்துள்ளன. மழைக்காலங்களில் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வரும் மக்கள் தினசரி கூலி வேலைக்கு சென்று தங்களுடைய பிழைப்பை நடத்தி வரும் நிலையில் அன்றாட வாழ்க்கைக்கு தங்களின் தினக்கூலியை வைத்து பிழைப்பு நடத்தி வருவதாகவும், ஒரே வீட்டில் 2 குடும்பத்தினர் கூட்டு குடும்பமாக பல வருட காலமாக வாழ்ந்து வரும் நிலையில் குடியிருப்பதாகவும், தொடர் மழை காரணமாக பெய்த கனமழையால் குடியிருப்பு வீடு மற்றும் கட்டிடங்கள் முழுவதும் மழைநீரில் ஊறி இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், எந்த நேரம் வேண்டுமென்றாலும் இடிந்து விழுந்து உயிர் போகும் அபாய நிலையில் வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பாதுகாப்புடன் கூடிய வீடு இல்லாததால் வீட்டின் முன்பகுதியில் தென்னை மர ஓலையால் குடிசைகள் அமைத்து குழந்தைகளுடன் தங்கி பிழைப்பு நடத்தி வருகின்றனர். தங்களின் நிலை குறித்து வீடுகளை புதுப்பித்து தருவதற்காக ஊராட்சி நிர்வாகம் அரூர் தனி தொகுதியில் சொந்த கிராமத்தில் குடியிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமாரிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கையும் இல்லை என்பது வேதனை அளிக்கிறது என புலம்புகின்றனர். தனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமாரிடம் கேட்டால் பஞ்சாயத்து தலைவரை அணுகுங்கள் என்றும், பஞ்சாயத்து தலைவரிடம் கேட்டால் சட்டமன்ற உறுப்பினரிடம் கேளுங்கள் என்றும் மாறி மாறி மக்களை அலைய விடுவதாக தெரிவிக்கின்றனர். அருந்ததியர் மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் குழந்தைகள் பெண் பிள்ளைகளின் நலனுக்காக தங்கள் பகுதியில் உள்ள பழுதடைந்த குடியிருப்பு கட்டிடங்களை மாற்றி அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து வருகின்றனர் கிராம மக்கள். என் பேர் காமாட்சிங்க. நாங்கள் அருந்ததியருங்க. 18 வருஷம் தான் இங்கே குடியிருக்கிறோம். எங்களுக்கு 20 பேர் இருக்கு, 20 வீடு இருக்குதுங்கண்ணா. 20 வீட்டுக்கு வீடு இல்லைங்கண்ணா. பணம் இருக்கிறவங்க சீட்டு போட்டுக்கிறாங்க, சைடில் ஓலை கட்டிக்கிறாங்கண்ணா. ஓலை கட்டி குடியிருக்கிறாங்க. அந்த வீட்டை நம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க பசங்க. எழுதுறதுக்கு படுக்கிறதுக்கு உக்காந்து ஒரு 5 நிமிஷம் உக்காந்தாங்க இதான்றதுக்கு கூட எந்த ஒரு வசதி இல்லைங்க. வெளியே ஓலை கட்டியிருக்கிறோம். அந்த ஓலையில தான் எல்லாம் உக்காடுறாங்க, படிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்கண்ணா. ஏன் அந்த ஓலையில தங்குறீங்க? என்ன ஆச்சு? ஆனா வீடு ரொம்ப பழுதடிஞ்சிருக்குது. இப்போ இந்த 10 நாளைக்கு முன்னாடி பேஞ்ச மழை மறுபடியும் சப்போஸ் வந்துச்சுன்னா வீடு தாங்காதுங்கண்ணா. என் பேர் சுதாண்ணா. நான் பொய்யப்பட்டி மேட்டு தருண்ணா, தருமபுரி மாவட்டம்ண்ணா. நாங்கள் இவங்க பார்த்தியா ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 18 வருஷம் ஆகுதுண்ணா. எங்களுக்கு வீடும் இல்லை, பட்டா எதுவுமே வசதி இல்லை, இடம் வசதி இல்லைண்ணா. நாங்கள் கைக்கு 3 பசங்களை வச்சுருக்கிறோண்ணா. படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. எங்கள் மாமனார் பேரில் வந்த வீடு தான் நாங்கள் இருக்கிறோம்ண்ணா. அது மழை வந்தான்னா கூரை வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த வசதி கூட இல்லைண்ணா. மழை வந்தால் இன்னொரு 10 நாள் மழை வரன்றாங்க, புயலன்றாங்கன்னா அது மழை வந்தாலும் அடிச்சுட்டு போனாலும் படுக்கிறதுக்கு இடம் இல்லைண்ணா. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா. ஏதோ உங்களால் முடிஞ்சது பார்த்து எங்களுக்கால் முடியாதவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கண்ணா. இது சம்மந்தமாக புகார் தெரிஞ்சுங்கண்ணா தலைவர்கிட்ட. என்ன சொன்னாங்க? ஆனால் கொடுத்துங்கண்ணா, புகார் கொடுத்துங்கண்ணா. அவங்க ஜெராக்ஸ் வேணும்ட்டு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் மறுபடியும் அதுக்கிட்ட எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லைண்ணா. ஊர் பக்கமே பார்த்ததும் இல்லை. அது ஜெராக்ஸ் மட்டும் கேட்டாங்கன்ட்டு எத்தனையோ பேர் சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் மறுபடியும் என்ன சின்னது கண்டுக்கிறதில்ல, யாரும் வரதில்லைண்ணா. ஏன் வீட்டுக்கு விட்டு வெளியே குடிசை போட்டு அங்கே தங்கிட்டுருக்கீங்க? ஏன் வீட்டில் தங்க மாட்டோம்? வீடு இல்லைண்ணா. வீடு இருந்தால் தானே தங்க முடியும். வீடு இல்லாதனால தானே குடிசை போட்டு தங்கியிருக்கிறேங்க. அந்த குடிசை போகிறதுக்கு கூட நாங்கள் கூலி வேலைக்கு ஒரு நாளைக்கு 200 நான் வெளியில் போனால் ஆம்பளைங்களுக்கு 400-500 கிடைக்கணும். அது விட்டாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லைண்ணா. நாங்கள் என்னென்ன பண்ண முடியும் பசங்களை வச்சுட்டு? அது பெண் குழந்தைங்க வச்சுட்டு எப்படின்னா இருக்க முடியும் அந்த வீட்டில்? ஒரு மனசாட்சி இல்லையாண்ணா நாங்களும் ஆனால் கூலி செஞ்சால் தானே எங்களால் பழைக்க முடியலன்னா அதுவும் இல்லைண்ணா. நாங்கள் எல்லாருப்பட்டவங்கண்ணா. ஏதோ உங்களால் முடிஞ்சது எங்களுக்கு இல்லாதவங்களுக்கு பார்த்து ரெடி பண்ணி கொடுக்க முடியுமாண்ணா? அதுதானே உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். இப்போது உங்கள் பஞ்சாயத்து தலைவர் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே வீடு கட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? அது உண்மைதாண்ணா. இல்லாதவங்களுக்கெல்லாம் கட்டி தரவே இல்லைண்ணா. உண்மைதான். இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு வீடு இல்லாமல் 2 வீடு கூட தந்துருக்காங்கண்ணா. இல்லாதவங்களுக்கு சுத்தமாக இல்லாதாண்ணா.
பேசலாங்களாண்ணா? அண்ணா என் பேர் நந்தினி பொய்யப்பேட்டு மேட்டு தெருவு. நான் வந்து தலைவர்கிட்டையும் போய் கொடுத்தேன், மனு கொடுத்தேன். வீடு உங்களுக்கு வீடு வரலன்னு சொன்னாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுத்துட்டு வந்தேன், அதுலேயும் எங்களுக்கு வீடு வரல. நான் கேட்காத இடம் தாலுக்கா ஆஃபீஸுக்கு இப்போ எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இன்னும் வரைக்கும் வீடு இல்லை. அப்புறம் ஏன்னா ஊராமூட்டில் தான் வாடகை வீட்டில் தான் 1500 ரூபா கொடுத்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன். தலைவர் கேட்டால் நீ எந்த ஆஃபீஸுக்கு வேணாலும் போ, நான் வீடு உங்களுக்கு வரல தரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாங்கள் வெளியில் வேலைக்கு போனாதான், கட்டட வேலைக்கு போனாதான் எங்களுக்கு பொழப்பு இல்லைன்னு இல்லை. பிள்ளைங்களுக்கு 2 பேர் கை குழந்தைங்களை விட்டுட்டு போகிறோம் வெளியில். வீடு கேட்டால் வந்தவங்களுக்கு மட்டும்தான் தராங்க, இருக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது வீடு தராங்க, இல்லாதவங்களுக்கு வீடு சுத்தமாகவே இல்லைன்னு தரமாட்டேன்றாங்க. கட்டினவங்களுக்கு ஏதாவது திருப்பி வீடு கொடுத்துனுக்குறாங்க அந்த தலைவர். எங்களுக்கு என்ன கொடுத்துனுக்குறாங்க? கலெக்டர்கிட்ட கூட மனு கொடுத்தேன். இங்கே கூட கலெக்டர் வந்து மீட்டிங் போட்டாங்க, அதில் கூட நான் கொடுத்தேன் மனு, அதுலேயும் எங்களுக்கு வரல. அப்புறம் எதுக்கு ஒரு கவர்மெண்ட்ன்றது? இருக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, இல்லாதவங்களாம் பண்ண மாட்டாங்களா கவர்மெண்ட்டு? அப்புறம் என்ன அதுக்கு அந்த கவர்மெண்ட்? எங்களுக்கு தேவையில்லை அந்த கவர்மெண்ட்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் மனு கொடுத்து எங்களுக்கு வீடு வரலன்னா அப்புறம் எதுக்கு? இது இருக்கப்பட்டவங்களுக்கே தான் செய்கிறாங்க அந்த தலைவர், எம்எல்ஏ, கலெக்டர் எல்லாருமே. இல்லாதவங்களுக்கு அது பண்ணால் என்ன போயிடும்? இப்போ எம்எல்ஏ உங்கள் ஊர் தானே, அவர் என்ன சொல்கிறாரு? அவர் இருந்துன்னு வேற ஏதாவது தலைவர்கிட்ட கேளுங்க, அவங்ககிட்ட இவங்ககிட்ட கேளுங்க, எனக்கு அந்த மாதிரி போஸ்டிங் இல்லை அப்படின்ட்டு அன்னைக்கு தலைவர் எம்எல்ஏ அவங்ககிட்ட சொன்னாங்க. நான் அதையும் தான் எம்எல்ஏ கிட்ட கேட்டேன். வீடு ஏதாவது பாலடைஞ்சு வீடு இருந்தால் சொல்லுமா கொடுக்குறேன் அப்படின்னாங்க. பாலடைஞ்சு வீடு இடிஞ்சு போயிடுச்சு, அதெல்லாம் சார் பேஸ் போட்டு இருக்குங்க, நீங்கள் அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதையும் நீங்கள் தலைவர்கிட்ட போய் கேளுங்க, கிராம கோட்டை அந்த ஆஃபீஸ் கிட்டையும் கூட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு மனு கொடுத்துட்டு வந்து ஒரு ஸ்டெப்பு கூட இந்த 1 வருஷம் ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கலை. இல்லை இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வீடு திருப்பி வந்து நிற்குது லிஸ்ட்டுங்க, எங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கூட வரல. அப்புறம் எதுக்கு?